Consolidated financial report prepare பண்ணும்போது what are the steps you have to follow? H limited, S limited. H limited controls S limited through shareholding வச்சுக்கங்க. Then H and S could have prepared their own financial reports independently. Now we have to prepare the consolidated financial reports for H limited only. அப்ப இது prepare பண்ணும்போது என்னென்ன steps follow பண்ணணும் அப்படி சொன்னாக்க step number 1. Okay, step number 1. First of all, find out the percentage of holding. What is the percentage of share held by H limited and S limited? அது முத கண்டுபிடிங்க. Percentage of holding. Okay. Step number 1. Step number 2. இந்த எஸ்டிமேட்டட்ல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு இல்லையா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம்? நெட் ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் அண்ட் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் இன் த ப்ரீவியஸ் இயர்ஸ். இது கரண்ட் இயர், இது ப்ரீவியஸ் இயருடையது. ஜெனரல் ரிசர்வ் அண்ட் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் வாட் எவர் இட் மே பி, இதெல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் எஸ்டிமேட்டட். அதில் ஹெச் லிமிடெட் ஹோல்ட்ஸ் 60% சொன்னால் ஃபார் த என்டையர் ப்ராஃபிட் 60% இஸ் மென்ட் ஃபார் H company, balance is for the outsider. அப்ப இந்த ப்ராஃபிட்டை முத நம்ம என்னவா பிரிக்கணும்னா ரெண்டு ப்ராஃபிட்டா பிரிக்கணும். ஒன்னு கேபிட்டல் ப்ராஃபிட், another one is revenue profit. அந்த கேபிட்டல் ப்ராஃபிட்ல 60% H போய் சேரணும். முத ப்ராஃபிட்டை செக்ரிகேட் பண்றோம். That's what about the step number 2. Segregate the profits. Segregate the profit. Okay. As capital profit or revenue profit. Revenue profit. Step number 2. Step number 3 is all about. We have to find out cost of control as well as step number 4, minority interest. ரெண்டு சேர்த்தே போட்டுக்கலாம். Okay, cost of control, COC. Fourth point being minority interest. Minority interest. What does it mean? For example, H company holds 60% shares in S in journal. Whatever the assets and liabilities of S limited, no, out of which 60% for holding company. What about the remaining 40%, sir? This is held by outsider, isn't it? That will be named as minority interest. Okay, now the question is, what is the 60% assets and liabilities worth for H? Assets and the liabilities subtract பண்ணிட்டீங்கன்னா that is what about H limited worth to the extent of 60% எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. For example, இந்த S limited உடைய net worthங்கிறது assets minus liabilities being 1000. அதுல H limited எவ்வளவு இருக்குன்னா 60% 600 and வெளியாளுங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படி சொன்னாக்க 400. வெளியாளுங்களுக்கு இருக்கிறது பேர் minority interest and இவங்களுக்கு இருக்கிறது பேர் worth for holding company. ஆனா 600 net worth ன்னு சொன்னால் holding company could have paid not exactly 600, might have been 700 or might have been less than that also. Of course, if the payment made by H in S is also the same value of 600, no problem that. If the payment is more than the real worth, then it's a loss for the purchasing company. Less than the worth, then it's a happiness, right? So gain for them. எப்ப H limited வந்து 50% மேல ஹோல்ட் பண்றாங்களோ அப்பதான் ஹோல்டிங் கம்பெனி கேன் கண்ட்ரோல் தி S limited ஆர் தே ஹேவ் தி கண்ட்ரோலிங் ரைட்ஸ். அந்த கண்ட்ரோலிங் ரைட்ஸ் வரதுக்காக அவங்க அந்த 600 rupees ஒர்த்துக்கு 700 கூட கொடுத்துருக்கலாம். இஃப் தே ஆர் பேயிங் மோர் டு கண்ட்ரோல் தட் கம்பெனி, தட் எக்ஸஸ் பேமெண்ட் இஸ் கால்ட் குட்வில் ஆர் லாஸ். அந்த காஸ்ட் இப்ப காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இஸ் நத்திங் பட் எக்ஸஸ் பேமெண்ட். ஹவு டு வி கால்குலேட் இஸ் வெரி சிம்பிள். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க மைனஸ் த ஒர்த், நெட் ஒர்த். நெட்வொர்த் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னால், நெட்வொர்த் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா புக் வேல்யூ ஆஃப் த ஷேருடைய புக் வேல்யூ அண்ட் ஆட் த கேபிட்டல் ப்ராஃபிட். நான் வாங்கும் போது அந்த கம்பெனில எவ்வளவு ப்ராஃபிட் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனிக்கு வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுவேன், ரைட்? இப்போ ஒரு ஷேர் வந்து 100 rupees, நோ ப்ராப்ளம் தட். ஆனால் பேலன்ஸ் ஷீட்டை ரெஃபர் பண்ணும்போது ஃபேஸ் வேல்யூ 100, பேலன்ஸ் ஷீட்டை ரெஃபர் பண்ணும்போது ஒவ்வொரு ஷேருக்கும் அந்த டேட் வரைக்கும் வாங்குற டேட் வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் சேர்ந்துருக்குன்னா 300 ரூபா சேர்ந்துருக்கு.
அப்படின்னா I am pretty sure that though the face value is 100, this company has accumulated undistributed accumulated profit is 300 per share. அதுவும் எனக்கு தானே. அப்போ 100 plus 300 400 rupees ஒர்த்துன்னு நான் என்னால் டிசைட் பண்ண முடியும். அப்போ அந்த 400க்கு நான் எவ்வளோ கொடுத்தேன்? இங்கே வந்து 600 600க்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறேன்? If I pay more, then that extra payment is called loss, otherwise named as goodwill. அது பேர் தான் goodwill. Is that okay? I have to subtract this. So this value being called goodwill. If I pay lesser, then that will be called gain. No, அதுக்கு பேர் capital reserve னு நம்ம நேம் கொடுக்கணும். அதை bracketல போட்டுக்கிறேன். If the ultimate value comes as a negative, then it represents what? Capital reserve. அதிகமா பே பண்ணியிருந்தால் goodwill. Clear? இப்போ இந்த இடத்துல வந்து capital profit னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறேன்ல. அப்ப I need to know out of the total profit of S Limited as per their balance sheet, how much is the capital, how much is the revenue profit. அப்ப அது கண்டுபிடிக்கிறது தான் இந்த segregation நான் பண்ணியிருக்கிறேன், capital profit and revenue profit. Okay, அதன சார் capital profit and revenue profit சொன்னால் you have to understand the two term here. Okay, return on investment. You have to understand the two term, return on investment. Okay, another one is return of investment. Return of investment. Clear? இந்த ரெண்டு டேர்மை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். Okay, so let me explain these two terms in detail now. I think all these things are not required anymore. Return on investment அப்படிங்கிறது என்ன? ப்ராஃபிட்டுங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல், ரிட்டர்னிங் ஆஃப் கேபிட்டல். ஓகே, ரிட்டர்னிங் ஆஃப் கேபிட்டல், கேபிட்டல் திரும்ப வருதுன்னு அர்த்தம். இஸ் தட் ஓகே? அதாவது ஏ பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாருன்னா 100 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். இந்த பிசினஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அதை ட்ரேடிங் பர்பஸுக்கு ஆப்ரேட் பண்ணி ஒரு 10 ரூபா சம்பாதிச்சிருக்கு. 10 ரூபா சம்பாதிச்ச பிறகு பிசினஸ் வந்து ஏக்கு ரிட்டர்ன் பண்ணுது. எது ரிட்டர்ன் பண்றாங்க? சே ஒரு 20 rupees ரிட்டர்ன் பண்றாங்க. எவ்வளோ? 20 rupees. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? போட்ட 100 ரூபாய் வச்சு இந்த பிசினஸ் சம்பாதிச்சது 10 ரூபாய் அப்படின்னு சொன்னாக்க, இந்த 10 ரூபாய் திரும்ப வந்திருக்கு இல்லையா? அதை தாண்டி இன்னொரு 10 ரூபாய் எக்ஸஸா வந்திருக்கு. அது எப்படி சார் எக்ஸஸா வர முடியும் அப்படின்னு சொன்னாக்க, this 10 rupees is nothing but profit distribution. இது பேர் என்னது? profit distribution. இந்த 10 வந்து என்னது? capital withdrawal. நான் போட்ட பணத்தை நான் எடுக்கிறேன். இது பேர் என்னது? நான் 100 ரூபாய் போட்டான்ல, அதுல இருந்து 10 ரூபாய் எடுக்கிறேன். 10 ரூபாய் சம்பாதிச்சு 20 ரூபாய் எடுக்கிறேன்னு அர்த்தம். போட்டது எடுத்தது 10 ரூபாய் மீன்ஸ் சம்பாதிச்சது எடுக்கிறது 10 ரூபாய், போட்ட பணத்தை எடுக்கிறது இன்னொரு 10 ரூபாய். போட்ட பணத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, this is drawings. அப்போ உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் சார்னா இதை தான் சொல்லுவீங்களோ இல்லையா, இதை ப்ராஃபிட் சொல்ல முடியாது இல்லையா? ஓகே, சோ சார் 100 ரூபாய் போட்ட சார் எனக்கு 20 ரூபாய் லாபம் வந்துச்சு நான் சொல்ல முடியும். 20 ரூபாய் எடுத்திருக்கிறேன்னு சொல்லுவீங்க. எடுக்கிற அமௌண்ட் எல்லாமே லாபம் கிடையாது. அப்படின்னா நீங்க போட்டதை ஒரு வருஷம் ஃபுல்லா வேலை செய்ய வச்சு ஏதாவது சம்பாதிச்சீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு பேர் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அது ப்ராஃபிட். அது ப்ராஃபிட். அது பதில் நீங்க போட்ட பணத்தையும் நீங்க ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டீங்க அப்படி சொன்னாக்க, that is not profit, it is only returning of your money. நீங்க போட்ட பணத்தை திரும்ப எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ உண்மையிலுமே உங்களுக்கு லாபம் அப்படிங்கிற எதை மீன் பண்றோம்னா இதை தான் மீன் பண்றோம், இதை கிடையாது. அதனாலதான் ப்ரீவியஸ் இயரோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை 2 பார்ட்டா பிரிக்கிறோம், கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு. கேபிட்டல் ப்ராஃபிட் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? டிராயிங்ஸ் இருந்தா என்ன பண்ணுவீங்க? யூசுவலி subtract from the capital. Yes or no? You are subtracting from the capital. In the case of profit, that will be transferred to the P&L. உங்களுடைய profit and loss account, personal profit and loss account, usually drawings means single sole trader அந்த profitல ஆட் பண்ணிப்பீங்க, capital ஆட் பண்ணுவீங்க. ஆனா drawings எப்போதுமே capital வந்து subtract பண்ண வேண்டியது மேட். அப்ப if I find out what is the profit being the profit before the acquisition, அந்த ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சோ அது பேர் capital profit. Whenever I withdraw that, this amount is nothing but what? This amount, capital profit is nothing but what? Returning of capital should be subtracted from the cost of acquisition. நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணனும், அதனால தான் இங்க போட்டுருக்கேன்.
ஆனா ரெவென்யூ ப்ராஃபிட் இருக்குல்லையே அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போயிடும். தட் இஸ் த லாஜிக் ஆஃப் செக்ரிகேட்டிங் த ப்ராஃபிட் ஆஃப் த சப்சிடரி கம்பெனி இன்டு டூ வேஸ். ஒன் இஸ் கேபிட்டல் ப்ராஃபிட், another one is ரெவென்யூ ப்ராஃபிட். கிளியர்? அண்ட் to the extent of money held by outsider, அதாவது book value of the share held by outsider and the capital profit of the money held by outsider including the revenue profit. ஏன்னா capital profit கொடுத்தாகணும். கம்பெனி க்ளோஸ் பண்ணோம்னா 60% நான் ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன்னா 40% வெளியாளுங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் என்ன கொடுத்தாகணும்? புக் வேல்யூவும் கொடுத்தாகணும், அந்த ஷேர் கேபிட்டலையும் கொடுக்கணும், என்ன சம்பாதிச்சிருக்கிறீங்க. அதில் கேபிட்டல் ப்ராஃபிட் ரெவென்யூ ப்ராஃபிட் கிளாசிஃபிகேஷனே கிடையாது. ஹோல்டிங் கம்பெனியுடைய கான்செப்ட்ல தான் இந்த கேபிட்டல் ப்ராஃபிட் ரெவென்யூ ப்ராஃபிட். ஸோ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் மொத்த லாபத்தில் என்னுடைய 40% கொடுங்கன்னு சொல்லி வாங்கிப்பாங்க. நான் உங்களுக்கு இதே லாஜிக்ல இருக்கணும் அப்படிங்கிறதுனால கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ ப்ராஃபிட் சொல்லியிருக்கணும். தேர் இஸ் நோ சச் கிளாசிஃபிகேஷன். இது ரெண்டுமே வெளியாளர்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். parallelly you have to understand what is the amount you are supposed to pay to the outsider, that is called minority interest. இந்த 4 ஸ்டெப் முடிஞ்சாச்சுன்னா 5th ஸ்டெப் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னாக்க you have to prepare consolidated financial statement. Income statement ஆ இருந்தாலும் சரி, financial balance sheet ஆ இருந்தாலும் சரி, ரெண்டையும் நீங்க consolidate பண்ணிக்கிறீங்க. That is a logic. Is that okay? So I have given the list here. Calculate the percent of holding, segregate the profit and loss into capital and revenue profit, calculate cost of control, that goodwill or capital reserve. 4th, calculate the minority interest. Last, consolidated financial statement. அதுல balance sheeting consolidate பண்ணுவீங்க, income statementing consolidate பண்ணுவீங்க, cash flow statementing consolidate பண்ணுவீங்க, notes to accounts consolidate பண்ணுவீங்க. You are aware about that currently the financial reports inclusive of these 4 items: balance sheet, income statement, cash flow statement and notes to accounts. Consolidate பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்து consolidate பண்ணி ஆகணும். பட் உங்களுடைய எக்ஸாமினேஷன் பர்பஸ்ல மெஜாரிட்டி கேசஸ் இந்த பேலன்ஸ் ஷீட் கன்சாலிடேஷன் மட்டும் தான் இன்டர் லெவல்ல வரும். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு வி கன்சாலிடேட் த பேலன்ஸ் ஷீட் லீவிங் த அதர் திங்ஸ். இஸ் தட் ஓகே? யா, கம் ஆன், ஃபினிஷ் அப் நோட்டிங் டவுன்.